ஏய் பாபு, இப்படி போனை சும்மா நோண்டிக்கிட்டு இருக்காம நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சினா உனக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும்ல. சாரி, நான் வேலை செய்ய வைப்பேன். அது மட்டும் இல்லாம இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ண என்ன கூலி வேலைக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுது? உன் பையன் அங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுனால தான் நான் சொல்றேன். அவர் வேலை செய்வாரு, ஆனா நான் வேலை செய்யறது அவருக்கு பிடிக்காது. அது பேர் தான் பாசம். இத பாருங்க, என் வேலையும் அவர் தான் சேர்த்து செய்யறாரு. நீங்களே பாத்தீங்களா, எல்லாருமே ஒரு மூட்டையை தூக்கும் போது என் பையா மட்டும் 2 மூட்டையை தூக்குறாரு. அதுல ஒரு மூட்டை என்னோடது. நம்ம ஊர்ல 2 சம்பளம் வாங்குற ஒரே பெங்காலி என்னோட பையா தான். அதுல ஒரு சம்பளம் என்னோடது. அதனால நான் வேலை செய்யலன்னு நீ சொல்லக்கூடாது. எனக்கு பதிலா என் பையா வேலை செய்யறாரு, புரியுதா? பையா, அது என்ன ஒரு மூட்டை? இப்போ நான் மட்டும் தான் வேலை செய்யறேனா? நீங்க எங்க போனீங்க? நான் இன்னைக்கு ஆஃப் டே லீவ் பா, ரொம்ப டயர்டா இருக்கு. எப்போ இப்படி லீவ் எடுத்தா என்ன ஆகுறது? நான் மட்டும் கஷ்டப்பட்டு உழைச்சா போதுமா? சோம்பேறியா இருக்க கூடாது பையா. இனிமே அப்படி செய்யாதீங்க, புரியுதா? இனிமே அப்படி செய்ய மாட்டேன். ஆனா நான் சொன்ன விஷயம் உங்க மனசுக்குள்ள இருக்கும். சரிப்பா சரிப்பா. இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு இவ்வளவு சோம்பேறியா இருந்தா ரொம்ப கஷ்டம் பையா. இன்னைக்கு செஞ்ச வரைக்கும் வேலை போதும். நானும் இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா தான் இருக்கேன். ஹே பையா, கொஞ்சம் நில்லு. இங்க கொஞ்சம் வா. கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன? அந்த பாபு உன்னை நல்லாவே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். உன் சார்பா பெங்காலில இருந்து வேலை செய்யறவங்களை இங்க இறக்குமதி பண்ணி கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லப்பா, வேலையே செய்யாம உன்னை வச்சு அவன் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான்ல. அவன் நம்பர் 1 திருடப்பா. சொல்றதுக்கு பாபுவை பத்தி ஏதாவது சொன்ன உன்னை சாவடிச்சு விடுன்னு சொன்ன தைரியம். பாபுவோட வீடு தான் என் வீடு. அவங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். இதுக்காக நான் எதையும் எதிர்பார்க்கல. புரிஞ்சுதாயா? நாரதர் வேலை பாக்குறியா? இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். ஒழுங்கா நடந்துக்க. வேலை செய்யற இடத்த எப்படி போட்டிருக்கானு பாருங்க. எவனுக்குமே கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. என்கிட்ட இன்னைக்கு நல்லா வாங்கி கட்டிக்க போறானுங்க. சிமெண்ட கையில எல்லாம் தேய்ச்சிக்கலாம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதை தூக்கணும்னா 2 கிலோ புண்ணாக்கு திங்கணும் உங்களுக்கு. இப்பவே டயர்ட் ஆயிட்டேன். நாம ஏன் 11 மணி டீ சாப்பிட்டு வரக்கூடாது? அதுக்கு இன்னும் டைம் ஆகலையா? இப்பதானே நீ வந்த. அதனாலதான் கேட்டேன். சரி, பொண்டாட்டிகிட்ட பேசி கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஏய், நான் மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வருவேன். இங்க இருந்து மொத்தம் 24 கிலோமீட்டர் தானே. நான் திரும்பி வந்து வேலை செஞ்சுக்கிறேன். டேய் சுமன், சும்மா பேசிக்கிட்டே இருக்காதடா. வந்து இந்த சிவரை சீக்கிரம் முடிச்சு கொடு. புது சூப்பர்வைசர் வேற வந்திருக்கான். அவன் உன்னை முடிச்சு விடுவான். இங்க பாரு, என்ன மாதிரி ஸ்கில்டு லேபர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்ய மாட்டாங்க. எங்க மூளைக்கும் பிளானுக்கு மட்டும் தான் காசு. எத்தனை இன்ஜினியருங்க ஆடி கார் எடுத்துட்டு என்கிட்ட வந்து பிளான் வாங்கிட்டு போவாங்க தெரியுமா? இன்னைக்கு மார்னிங் கூட ஒருத்த ஹோண்டா சிட்டில வந்தாயா? யாரு? குத்துப் மீனார் சாயறதுக்கு என்ன காரணம்னு கேட்டு வந்தானா பாத்துக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்னா, பெரிய பெரிய விஷயம் எல்லாமே கொஞ்சம் சாஞ்சி பெண்டா தான் இருக்குன்னு சொன்னேன். உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் எடுத்துக்க, அவரு கூட சாஞ்சி பெண்டா தானே நடக்கிறாரு ஸ்டைலா. இத சொன்னதுக்கு 5 லட்சம் செக் கொடுத்திருக்கா. நீ போய் உன் வேலையை பாரு. நான் மேல போய் கொஞ்ச நேரம் விசிறி விட்டுட்டு வரேன். ரொம்ப வேர்க்குதுப்பா. ஜல்தி காம் கரோ. செங்கலுக்கு ஒண்ணு வலிக்காது. இவன் என்ன போட் ஓட்டிட்டு இருக்கானா? அரே பாய், ஹே தூ காம் கரோ. இந்த பெங்காலிங்களை வச்சு வேலை செய்யறது கஷ்டம். तुम क्या करता? खेल नहीं खाया? जल्दी काम करो. हाँ, क्या देख रहा? जाओ. हाँ, அடிக்கிற மாதிரி சட்டையை போட்டு வந்து இங்க என்னடா பண்ற? வேலையை பாடுறா. வேலை நிக்கிறவங்க பாதுகாப்பா நில்லுங்க. என் தலையில விழுந்துட கூடாது. எங்க ஆளுங்க கூட சேர்ந்து நீங்களும் கட்டு போயிடாதீங்க, சரியா? யாரா அவன்? இத சப் கான்ட்ராக்ட்ல எடுத்திருக்கானோ? ஏய், இது நம்ம பாபு இருக்கார்ல, பெங்காலி பாபு. அவனோட அப்பா தான் சேகர். நீ இந்த மரத்தை என்ன ஷேவா பண்ணிட்டு இருக்க? இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வேகமா பண்ணு. பெரிய கான்ட்ராக்டரா இருந்தாரு பாவம். இப்போ பைத்தியம் முடிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துல கம்மியாகும், கொஞ்ச நேரத்துல அதிகமாயிரும். எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க பார்த்தாலும் அவரோட பில்டிங் நினைச்சு கொஞ்ச நேரத்துக்கு அதிகாரம் பண்ணுவாரு. பாக்குறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது? தேவையில்லாத தொழிலை பண்ணி நஷ்டப்பட்டுட்டாரு. சிட்டில முக்கியமான இடத்துல தான் அவரோட பரம்பரை வீடே இருந்தது. ஒரு கல்கத்தா கம்பெனி கூட போட்ட கான்ட்ராக்ட்ல அவரோட வீட்டை இடிச்சு 12 மாடி பிளாட் கட்டுறதுக்கு பிளான் பண்ணாரு. 50 லட்சம் ரூபாய் பணமும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 வீடும் தான் சேகர் சாருக்கு. அப்படிதான் அக்ரிமெண்ட் போட்டது. ஆனா
வேலையை ஆரம்பிக்கும் போதே ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டர் வந்துருச்சு. பக்கத்துல இருக்கிற எல்லா பில்டிங்க்கும் பிரச்சனை வந்துருமா. கடைசியில என்ன ஆச்சுன்னா பைசாவும் கிடையாது, பிளாட்டும் கிடையாது, பரம்பரை வீடும் போயிருச்சு. வணக்கம் வணக்கம். அதுக்கப்புறம் இவரோட மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. லால் சலாம். எப்படிப்பட்ட நிலைமையில வாழ்ந்த மனுஷன் தெரியுமா? இவரு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம குமார் இப்போ பெரிய கான்ட்ராக்டர் ஆயிட்டாரு. இவர்தான் அவர் சொன்ன கான்ட்ராக்டர் குமார். மீன் வியாபாரத்துல பெருசா வளர்ந்த ஒரு திமிங்கலமான கான்ட்ராக்டர். மதம் மாறின இவருக்கு மத்த ஜாதிக்காரங்களையும் இல்ல பணக்காரங்களையும் பார்த்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதோட அழகா இருந்தா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. உதாரணத்துக்கு அவருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிற அவரோட பிஏ ஜெயக்குமார். டிரைவர் பாப்பா காலேஜில் விட்டுட்டு சீக்கிரமா வந்துரு. என்ன? சரி சார். சரி சார். போட்டோம். டாடா பாப்பா. நீ முன்னாடி போறதுக்கும் நான் தான் சொல்லி ஆகணுமா? டேய், சொன்னது முன்னாடி போற, பின்னாடி வா. டேய், இப்படி வாடா. என்ன முதலாளி? இப்போ இந்த ஆளை பார்த்தா இவன் முதலாளி, இவனோட தொழிலாளி நான் தான் நினைப்பேன். உங்களை பார்த்தாதான் முதலாளி மாதிரி இருக்கு. ரொம்ப வசத்துறடா. இந்த பிரேஸ்லெட்டையும் இந்த ஜில்கு சிப்பாவையும் கலட்டி போட்டுட்டா ரொம்ப லோக்கல் ஆயிடுவேன். இவன் ரொம்ப அழகா இருக்கிற ஆணழகன். ஆனா என் பின்னாடி சுத்துற சாதாரண ஒரு வேலைக்காரன். பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் கூடவே வச்சிருக்கேன். முன்னாடி ஸ்டைலா இருக்க கூடாது. ஏன் முதலாளி இப்படி எல்லாம் பண்றீங்க? சீக்கிரமா போய் ஒரு டீ வாங்கிட்டு வா. முதலாளி, நான் உங்க பிஏ மட்டும்தான். உங்களுக்கு ஒண்ணு எடுபடி இல்ல. பிஏக்கு என்ன கொம்பா இருக்கு? பிஏனா என்ன அர்த்தம்? பர்சனல் அசிஸ்டன்ட் இல்ல, பிஏனா சொல்றத கேக்குறவன். நான் சொல்றேன்ல, டீ வாங்கிட்டு வாயா. பிஏவா பர்சனல் அசிஸ்டன்டா. பொறாம பிடிச்சவன். இந்த ஆளை கொல்ற அளவுக்கு எனக்கு கோவம் வருது. ஏன்னு தெரியுமா? பிஏன்ற போஸ்டிங்க கொடுத்துட்டு சமையல்காரன், தோட்டக்காரன், துணி துவைக்கிறது எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எடுபடியாவும் மாத்திட்டாரு. தலை எழுத்து. அந்த ஆளுக்கெல்லாம் கரெக்டான வேலை மீன் விற்கிறது தான். டீ ஒரு கேடு.